இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். மிதுன லக்னம், மேஷ ராசி, 2இல் குரு, 3இல் ராகு மற்றும் சனி, 9இல் கேது, 10இல் செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதன், 11இல் சந்திரன் மற்றும் சூரியன். அம்மா, அப்பா, சகோதரர்கள், உறவினர்கள் எல்லா உறவுகளும் இருந்தும் இந்த ஜாதகர் ஏன் தனிமரமானார்? நான் உங்களுக்கு கடந்த பல பதிவுகளில் கூறியிருக்கின்றேன். லக்னம், லக்னாதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானம், அதன் அதிபதி இந்த 4ம் வலுவாக இருந்தால் ஜாதகர் இந்த பிறப்பில் வாழும் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்று. இந்த ஜாதகத்தை பாருங்கள். மிதுன லக்னம், லக்னாதிபதி புதன் முதலில் நீசமடைகின்றார். அதன் பின் தான் நீசபங்கம் ஆகின்றார். ஆதிபத்திய அமைப்பில் ஒரு ஜாதகத்தில் 9ஆம் பாவகம் என்பது தந்தையை குறிக்கும் பாவகம், 4ஆம் பாவகம் என்பது தாயாரை குறிக்கும் பாவகம். தாயாரை குறிக்கும் 4ஆம் இடத்தில் எந்த கிரகமும் இல்லை. 9இல் கேது. 4ஆம் அதிபதி முதலில் நீசமாகி பின் நீசபங்கம் அடைகின்றார். தாய் தந்தையை குறிக்கும் காரக கிரகமாகிய சூரியனும் சந்திரனும் அமாவாசை விட்டு விலகும் அமைப்பில் சூரியனுக்கும் சந்திரனுக்குமான இடைவெளி 12 டிகிரிக்குள் இருந்தால் அது அமாவாசை. இதில் சூரியனை சந்திரன் கடந்து விட்டதால் அமாவாசை முடியக்கூடிய நிலை என்று எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து முதல் கூறியது போன்று 9ஆம் அதிபதியாகிய சனி பகவான் ராகுவுடன் கூடி எந்த சுப தொடர்பும் இல்லாமல் 9ஆம் பாவகத்தில் கேது இருந்து 9ஆம் பாவமாகிய தன் வீட்டை சனி தன்னுடைய சமசப்தம பார்வையால் பார்ப்பது முற்றிலும் தவறு. சனி பார்க்கின்ற இடம் கெடும். கடந்த பதிவுகளில் நாம் பார்த்துருக்கின்றோம். சனி பார்க்கும் இடத்தை எல்லாம் கெடுக்கும் என்ற விதிப்படி பாவ அமைப்புள்ள ராகுவுடன் சேர்ந்த சனி பார்க்கின்றார். பகை வீட்டில் இணைந்து ராகுவோடு சேர்ந்த சனி தன் வீட்டை பார்த்தாலும் குற்றம். நிச்சயமாக தந்தை சார்ந்த காரகத்துவ ஆதிபத்திய அமைப்பில் குறை வைக்கத்தான் செய்யும். அடுத்து இளைய சகோதரத்தை குறிப்பவர் செவ்வாய். அவர் லக்னத்துக்கு 10இல் திக்பலமாக உள்ளது. இப்படி இருந்தால் வலுவான ஒரு அமைப்பு சகோதரத்தால் இவருக்கு நன்மைகள் உண்டென்று எடுக்கலாம். ஆனால் இங்கு இளைய சகோதர ஸ்தானத்தை பாருங்கள். சனி ராகு சேர்க்கை, அந்த இடம் கெட்டு போய்விட்டது. இந்த வீட்டுக்குரிய அதாவது இளைய சகோதரத்தை குறிக்கும் 3ஆம் அதிபதியாகிய சூரியன் அமாவாசை அமைப்பில். அப்போ இளைய சகோதர அமைப்பும் சரியாக இல்லை. அடுத்து மூத்த சகோதரத்தை பார்த்தால் 11ஆம் பாவம். மூத்த சகோதரத்தை குறிக்கும் மூத்த சகோதர ஸ்தானமாகிய 11க்குடைய செவ்வாய் திக்பலம். 11ஆம் பாவத்தில் சூரியன் சந்திரன் அமாவாசை அமைப்பில் மறுபடியும். அப்போ தாய் தந்தை மூத்த இளைய சகோதர அமைப்பு எல்லாம் சிக்கலான நிலைமை. அடுத்து வாய்த்த மனைவி எப்படி என்று பார்ப்போம். மிதுன லக்னத்துக்கு எந்த நிலையிலும் குரு தனித்து உச்சமாகக்கூடாது. பாதகாதிபதி பிளஸ் மாரகாதிபதி. அம்மா அவர்களின் ஜாதகத்திலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மிதுன லக்னம், 7ஆம் வீட்டதிபதி குரு அங்கேயே வலுவாகின்றார். 7ஆம் அதாவது உபயராசிகளை லக்னமாக கொண்டவர்களுக்கு 7ஆம் அதிபதி குரு மற்றும் புதன் இவர்கள் தனித்து வலுவான நிலையை அடையும் போது சிக்கலான ஒரு நிலையை கொடுப்பார்கள். தோஷம் என்று கூறுவார்கள். கேந்திரத்தில் அமையும் போது அது கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுப்பார்கள் என்று சொல்வார்கள். அதே நேரத்தில் உபயராசிகளுக்கு 7ஆம் அதிபதி தான் பாதகாதிபதியாகவும் செயல்படுகின்றார். அப்போது அதனுடைய விளைவுகள் மிகவும் கடுமையானதாக இருக்கும். அதே போல் இவர் மிதுன லக்னம், 2இல் தனித்த குரு. மிதுன லக்னத்துக்கு திருமணத்தை தர கடமைப்பட்ட கிரகமாகிய குரு லக்னத்துக்கு 2ஆம் பாவத்தில் தனித்து நின்று ஜாதகத்துக்கு 8ஆதிபதியாகிய சனியின் நட்சத்திரத்தில் இருக்கின்றார். ஏற்கனவே சனி எதிரி வீட்டில் ராகுவோடு இணைந்து பாவ அமைப்பில் இருக்கின்றார். முதல் திருமணம் பிரச்சனையில் முடிந்து அடுத்த 2ஆம் திருமணத்தை குறிப்பவர் செவ்வாய். அவர் லக்னத்துக்கு 10ஆம் பாவத்தில் திக்பலமாக இருந்தாலும் அந்த 11ஆம் பாவத்துக்கு விரயத்தில் அவர் இருக்கின்றார் என்பதை கவனிக்க வேண்டும்.
அதே நேரத்தில் நீசமாகி நீசபங்கம் பெற்ற நீச நட்சத்திர சாரம் பெற அவர். இரண்டாம் திருமணத்தை குறிக்கக்கூடிய 11ஆம் பாவகத்தில் சூரியன் சந்திரன் இணைந்து அமாவாசை அமைப்பு. நடப்பது சனியுடன் இணைந்த பாவப்பட்ட ராகு தசை. வீடு கொடுத்த சூரியன் அமாவாசை அமைப்பு. இரண்டாம் திருமணமும் இழுத்து கொண்டு நிற்கிறது கோட்வாசல். 2 திருமணத்திலும் 2 குழந்தைகள். குழந்தைகளாலாவது இவருக்கு நிம்மதி கிடைக்குமா என்று பார்த்தால் புத்திரஸ்தானாதிபதி உச்சம் நீச நட்சத்திர சாரம். புத்திர காரக கிரகமாகிய குரு உச்சம். அதே நேரம் அட்டமாதிபதியாகிய சனியின் நட்சத்திரத்தில் அவர் இருக்கிறார். சனி ஏற்கனவே எப்படி இருக்கிறார்னு உங்களுக்கு தெரியும். காரக ஆதிபத்திய கிரகங்கள் உச்சமானதால் குழந்தைகளை கொடுத்து விட்டது. ஆனால் குழந்தைகளால் நிம்மதி இல்லை. காரணத்தை பாப்பமாக இருந்தால் 5ஆம் பாவத்துக்கு சூரியன் சந்திரன் அமாவாசை அமைப்பை பெற்று நேரடி பார்வை. அதாவது 5ஆம் பாவத்துக்கு சூரியன் சந்திரன் அமாவாசை அமைப்பை பெற்று நேரடி பார்வை. மிதுன லக்னத்துக்கு ஆகாத செவ்வாயின் 8ஆம் பார்வை அந்த இடத்துக்கு படுகிறது. அதே நேரத்தில் பகை வீட்டில் ராகுடன் பாவப்பட்ட அமைப்பில் இருக்கும் சனியின் 3ஆம் பார்வை ஒரு அங்கு படுகின்றது. அதனால் இந்த ஜாதகருக்கு குழந்தைகளாலும் கூட நிம்மதி இல்லை. இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். மேஷ லக்கினம், விருச்சிக ராசி, லக்கினத்தில் கேது, 3இல் செவ்வாய், 4இல் சனி, 6இல் சுக்கிரன், 7இல் ராகு, சூரியன் மற்றும் புதன், 8இல் சந்திரன், 12இல் குரு. சாதாரணமாக ராசிப்படி நாங்கள் பார்க்கும்போது, ராசி நவாம்சத்தை வைத்து பார்க்கும்போது லக்னாதிபதி 3இல் பகை வீட்டில் இருக்கின்றார். லக்னத்தில் நிழல் கிரகம். 7ஆம் வீட்டதிபதி இங்கு சுக்கிரன், அவர் 6இல் நீசமாக இருக்கின்றார். அதே நேரம் அவரை பகை வீட்டில் உள்ள சனி பார்க்கின்றார். லக்னாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் சுக்கிரனை பார்க்கின்றார். அப்போ திருமண விடயத்தில் சிக்கல் இருப்பதை காட்டுகிறது. பொதுவாக களத்திரகாரகன் சுக்கிரன் அவர் வலிமையாக இல்லை. அதே நேரம் சனி மற்றும் செவ்வாய் இருவரும் ஒருவருக்கொருவர் எதிரிகள். இவர்கள் சுக்கிரனை பார்த்து இருந்த கொஞ்ச பலமும் இல்லாமல் போய்விடுகிறது. கல்யாண நிலை ஏதோ ஒரு வகையில் நசுக்கப்படுகிறது. அதே நேரம் 7இல் சூரியன், ராகு மற்றும் புதன் என 7ஆம் இடமும் கிரகண நிலையில் ராகுவால் மறைக்கப்படுகிறது. இதை இன்னும் உறுதிப்படுத்துகிறது. இங்கு ஆட்சியான குரு சனியை பார்த்தாலும் அவர் விரயத்தில் வலுவாக இருந்து சனியை சுக்கிரனை பார்த்து திருமண வாழ்க்கை விரயத்தை காட்டுகிறது. 4ஆம் வீட்டுக்குரியவர் சந்திரன், அவர் நீசத்திலிருந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கின்றார். சந்திரனை குரு பார்த்து பலப்படுத்தினாலும் விரயத்தில் உள்ள குருதானை பார்த்து விரயத்தை கொடுக்கின்றார். குடும்பம் விரயம். அம்சத்தில் குரு நீசம் பெற, அம்சத்திலும் பார்த்தீங்கன்னா குரு நீசமாக இருக்கின்றார். 2 திருமண அமைப்பை இது காட்டுகிறது. அதாவது முதல் தொடர்பு ஏற்பட்டு திருமணத்தில் வந்து முடியாமல் பிரிந்து அடுத்த திருமண அமைப்பு வந்து திருமணம் செய்கின்றார் என்று சொல்லலாம். ராசிப்படி பார்த்தாலும் ராசி அதிபதி ராசிக்கு 8இல் மறைகின்றார். ராசிக்கு 7க்குரிய சுக்கிரன் ராசிக்கு 11இல் நீசமாகிறார். சனியின் பார்வை அவர் மீது படுகிறது. செவ்வாயின் பார்வை அவர் மீது படுகிறது. பூர்வ புண்ணிய அதிபதியை பாருங்கள், நீசம். அதோட கிரகணத்தில் மாட்டிவிட்டார். ராசி ரீதியாக பார்த்தாலும் லக்னத்தை மையமாக வைத்து பார்த்தாலும் திருமண விடயத்தில் ஏதோ ஒரு சிக்கல் இருப்பதை காட்டுகிறது.